ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பார்க்கும்போதே நல்லா இருக்கே. அப்படியே கோல்டன் ப்ரௌனிஷாக அப்படியே மிதந்துட்டு இருக்கிறது பார்த்தா ஏதோ நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க தானே? உங்களுக்கு டேஸ்டியான ஒரு ரெசிபியை ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள். பார்க்குறதுக்கே அந்த புதினா சட்னியில் டிப் பண்ணி சாப்பிட்ணும் போல் இருக்கே. உங்களுக்கு தோணலையா? கண்டிப்பாக உங்களுக்காக தான் இந்த டிஷ். பாருங்கள், பொட்டேட்டோஸ் வேக வச்சது, அப்புறம் பொட்டுக்கடலை ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, அது கொஞ்சம் பொடிச்சது, கேரட் ஒன்று துருவினது, பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி ஒர்க் பண்ணிக்கலான்னு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்குனது கொஞ்சம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 2 கூட நீங்கள் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கலாம். கொத்தமல்லி கழுவி பொடி பொடியாக நறுக்கினது கொஞ்சம், அது தாராளமாக இருக்கட்டுமே. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் மட்டும் இருந்தால் நான் காமிச்சேன் இல்லையா, அந்த கோல்டன் ப்ரௌன் டிஷ்ஷை பண்ணிடலாம். பாருங்கள், பொட்டேட்டோஸை வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச பொட்டுக்கடலையை நீங்கள் நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன்றுன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது, ரெடி பண்ணி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், வெங்காயம் பாருங்க அப்படியே தகன்னு விழுகுது. பாருங்க, ரொம்ப ஸ்டைலிஷாக கொட்டுறேன் போல இருக்கு. உங்களை டெம்ப்ட் பண்ணும் இல்லையா, அதுக்காக தான். இதோ பச்சை மிளகாய் ஆன்டி ஆக்சிடென்ட், ரொம்ப நல்லது உடம்புக்கு. தினமும் ஒரு பச்சை மிளகாய் சாப்பிட்டா அவ்வளோ நல்லதான். 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி தாராளமாக கட் பண்ணது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா இப்போ டவ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுமே. அப்புறம் எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் உருட்டிக்கலாம். நான் இந்த எப்போவுமே நம்ம ரவுண்ட் ஷேப் தானே பண்ணுறோம், அதனால் உங்களுக்கு குலாப் ஜாமுன் ஞாபகம் வந்தால் நீங்கள் பிரெட் குலாப் ஜாமுன் பண்ணுவீங்கல்ல, அதுக்காக இதை இப்படி பண்ணியிருக்கேன். ஓகே பாருங்கள், எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்த ஷேப்பில் உருட்டி வச்சுக்கிட்டோமா. அப்புறம் என்ன பண்ணலாம்? டீப் ஃப்ரையா? நோ, ஜாஸ்தி ஆயில் ஆகாது, அதனால ஷாலோ ஃப்ரை. ஓகே, கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு மிதமான ஹீட்டில் அதை சூடுபடுத்திட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா டவ், அது பாருங்கள், அது ரொம்ப ஹெல்தி ரெசிபி. உங்களுக்கு உருளைக்கிழங்கு இருக்குது, ப்ரோட்டீன் கால்சியத்துக்காக. உங்களுக்கு பொட்டுக்கடலை மாவு, வெங்காயம், கேரட்டு. இனி நீங்கள் சின்னதாக பீன்ஸ் அரிஞ்சு போட்டுக்கணும், இல்லை பீஸ் போட்டுக்கணுன்னா எல்லாமே போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் போடணும், லைட்டாக கேபேஜை கட் பண்ணி போட்டுக்கணுன்னா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த நீங்கள் அப்படியே ஒன்றுன்னா பெரட்டி போட்டுகிட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் கொஞ்சம் ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகிடும். பாருங்கள், இப்படி நீங்கள் ஷேக் பண்ணிவிட்டு அதெல்லாம் நல்லா ரோல் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக ரோல் ஆகும். நீங்கள் ரவுண்டாக பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இப்படி தூக்கி போடுற மாதிரி இருக்கும், ஆயிலெல்லாம் செதறிடும். ஆனால் இந்த மாதிரினா நீங்கள் ஜஸ்ட்டு பேனை டில்ட் பண்ணிங்கனாலே அது எல்லா இடத்துலையும் ரோல் ஆகி ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தகன்னு இருக்குங்களா, பொன்னேரமாக இருக்கா, மவுத் வாட்டரிங்காக இருக்கா. எடுத்துக்கலாம், எடுத்து வச்சுருங்க. இதுக்கு என்ன வச்சுக்கலாம்? நம்ம சாஸ், எப்போவுமே சாஸ் தானே, அதனால இன்னைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, 2 பச்சை மிளகு, கொஞ்சம் லெமன் ஜூஸு, வேணும்னா பச்சை வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு போட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு, தேங்காய் வேண்டாம், இதுக்கு தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 2 பண்ணியிருக்கலாமேன்னு யோசனையாக இருக்கும். அதனால தாராளமாக பண்ணுங்கள், தாராளமாக சாப்பிடுங்க. பாருங்க, அட்ராக்டிவாக இருக்கா? அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். சட்னியோட டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், இது மாதிரி 2-3 ரெசிபி எனக்கு சொல்லுங்களேன்னு கேட்க போகிறீங்க.
கண்டிப்பாக நான் அடுத்த இதில் சொல்கிறேன். நான் இன்னும் இதே மாதிரி நல்ல நல்ல ரெசிபி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.